திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டியை சேர்ந்தவர்கள் எழில்மாறன் ஜெயலட்சுமி தம்பதி. எழில்மாறன் சித்தரேவு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் எழில்மாறனுக்கு சொந்தமான விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் திருடு போனது. இதுகுறித்த எழில்மாறன் பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இரவில் மர்ம நபர் ஒருவர் எழில்மாறனின் பைக்கை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. எழில்மாறனுக்கும் அவரது மனைவி ஜெயலட்சுமிக்கும் இடையே சில மாதங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டது. மனைவியை அடிக்கடி திட்டி தீர்த்த எழில்மாறன் ஜெயலட்சுமியை விட்டு தனியே வாழ்ந்து வந்தார். இதனால் மனவேதனையடைந்த ஜெயலட்சுமி பல முறை கணவரிடம் இணைந்து வாழுமாறு கேட்டதாக தெரிகிறது. ஆனால் எதற்கும் பிடி கொடுக்காமல் இருந்து வந்தார் எழில்மாறன். தன்னை பாதியில் விட்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் பந்தாவாக சுற்றி வருவதா என வினோதமாக எண்ணியவர் கணவரின் பைக்கை ஆள் வைத்து தூக்கினார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பைக் திருட்டில் தொடர்புடைய பாலயோகி, பிரகாஷ், காயத்ரி ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் எழில்மாறனின் மனைவி ஜெயலட்சுமியை தேடி வருகின்றனர். தன்னை விட்டு பிரிந்த கணவனை பழிவாங்குவதற்காக மோட்டார் சைக்கிளை திருடுவதற்கு மனைவியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பி உள்ளது.